welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கடவுளின் தோட்டம் வீடியோஸ் ஃப்ரம் ஹாப்பி ராக்ஸ் மூவி. ஆக்சுவலி 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு வந்து நான் பண்ண முடியாமல் போச்சு. நான் நமக்கு வீடியோஸ் பெண்டிங்காக இருக்குது. மற்ற எதெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியல, அது ரொம்ப பிஸியாக இருக்கும் போல். ஸோ நான் 2 வீக்ஸ் ஆகும் போல. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் போகும்போது ஓகே, நல்ல ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு, எமோஷனல் ப்ளஸ் ஒரு டான்ஸு கொடுத்துருந்துச்சு. அது மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. பட் தியேட்டரில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கே போது கஷ்டமாக அந்த என்னது இவங்க ஆடுறதா இருக்கட்டும், 2 பேரும். இன்னொன்று அப்பாஸ் கூட ரூமில் ஆடுவார், ஒரு சின்ன பொண்ணு கூட. அது சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு அந்த ஆப்போசிட் வேயாக ஒரு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிது. இன்னொன்று தெருவில் இல்லை வீட்டில் மற்ற இடத்துல ஆடுறாங்க 2 பேரும். தெரியல கொஞ்சம் இதாகுது. பட் பாட்டு கேட்கும் ஃபஸ்ட் டைம் கேட்டால் ஓகே, நல்லா ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. வெரி ஃபீல் குட்டாக இருக்குது அந்த பாட்டு கேட்கும்போது. ரொம்ப டச்சிங்காக இருக்குது அந்த பாட்டு கேட்கும்போது. ஸோ வாங்க அது கேட்போம். ஸோ 3, 2, 1 அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சூப்பரா இது ஆரம்பம் சூப்பரா கடவுளின் தோட்டம் நிலவூஞ்சலாட்டம் நம்மோட வீடானது. அடைமழை கூட்டம் குளிர் காயும் கூட்டம் நம்மோட கூடானது. வாழைத்தாராக வாழ்வின் வேறாக வாழ்ந்து பார்ப்போமே நாம் தான் இங்கு. பாசம் மாறாம வேஷம் போடாம மழலை போல் தானே சிரிப்போம் இங்கு. எது வந்தாலுமே எது வந்தாலுமே எது போனாலுமே சொந்தங்கள் சொர்க்கங்களே, நம் பந்தங்கள் சிற்பங்களே. கடவுளின் தோட்டம் நிலவூஞ்சலாட்டம் நம்மோட வீடானதே. அடைமழை கூட்டம் குளிர்காயும் கூட்டம் நம்மோட வீடானதே. நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க ஐயா. டேய் கோயில் குரங்கு போடா. ப்ளீஸ் லெட்ஸ் கோ. பொருளதை தேடி ஊரூர பரப்போம், தனிமரமாக எங்கெங்கோ இருப்போம். ஆனாலும் சேர்ந்து தாய் குலங்களா கொடுங்க, கைய காட்ட உப்பு இருக்கான்னு பாரு. என்ன உப்பு தேடுறீங்களா? கிண்டல் செஞ்சிடுவோம், பின்பு கெஞ்சிடுவோம், எந்த கோபமும் இல்லாமல் சண்டை போட்டுடுவோம். என்ன இது வெள்ளக்கார பசங்களா இருக்காங்க? என்ன படம் இது? இது படம் இல்ல சார், மீட்டிங். ஓ மீட்டிங், ப்ளீஸ் கலந்தாய்வு. எது வந்தாலுமே எது வந்தாலுமே எது போனாலுமே சொந்தங்கள் சொர்க்கங்களே, நம் பந்தங்கள் சிற்பங்களே. கதைகள்
கதைகளை பேசி விளையாடி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். ஐயா எனக்கு மௌன விரதம். அவர் என்ன சொல்ல வராருன்னா அனைத்து தப்புக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க ஐயான்னு சொல்றாரு. இவ்வளவு சொன்னாரு அவர் வாயாலே கேக்குறேன். அவர் வாய் என்ன ஜீவபிரகாஷ் வாயா கேட்டவன முடிக்கிறதுக்கு. பெண்கள் தேவதைகள், ஆண்கள் பூவிதைகள், நட்சத்திரங்களோ பிள்ளைகள் என்றானது. அந்த விண்ணிலவை தொட்டு பார்த்திடவே தங்கள் தோள்களிலே தாங்கும் பந்தங்களே. எது வந்தாலுமே எது வந்தாலுமே எது போனாலுமே சொந்தங்கள் சொர்க்கங்களே, நம் பந்தங்கள் சிற்பங்களே. கடவுளின் தோட்டம் நிலவூஞ்சலாட்டம் நம்மோட வீடானது. அடைமழை கூட்டம் குளிர்காயும் தோட்டம் நம்மோட கூடானது. சூப்பர். அதாவது இன்னும் நான் வரைக்கும் கேட்டுருக்கேன். இந்த படத்துல ஒரு இது மாதிரி பாட்டு எடுத்தாங்களே தெரியல, பட் இறக்கி இருக்கணும் ஒரு பேசுங்க. ஒரு 2 பாட்டா இருக்கிறாங்க, ஆடினேட்டும் துரு துரு சாங். திஸ் 2 songs was my official release that time before the movie should release before. அப்புறம் இது இறக்கல, படம் ரிலீஸ் ஆன அப்புறம் அதுக்கு முன்னாடி அதுக்கு இறக்கிருப்பாங்க போகிற ஆல்பம் ஃபுல்லு. சூப்பர். அதாவது this film I definitely I want to with this is going to be best family சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு இப்படி இருக்கணும்னு இறக்கியிருக்காங்கன்னு still it makes me vibe also. அந்த பீட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பீட்டாக அந்த டான்ஸ் வந்து ஆடுறது, ஆப்போசிட்டில் அவர் அப்பாஸ்க்கு அங்கே இருக்கும். சூப்பராக அந்த லைட்டிங்கும் சூப்பர். அந்த கேமரா ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங் வச்சுல அந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த அதை வச்சு போஸ்டர் விட்டாமல் இருக்கணும். தட் வாஸ் மை ஃபேவரட். ஓகே, இன்னும் வாட், நான் மட்டும் இருந்தேன்னு வைங்களேன் அந்த போஸ்ட்லையும் அந்த பிக்சர்லையும் ஃபோட்டோஸ்லையும், அந்த ஃபோட்டோவே நான் இருந்தேன்னு வைங்களேன், ஸ்டில் ஐ கேன் வாட் ஐ வாண்ட் ஃபோர்கெட் தட் ஃபோட்டோஷூட் ஜெர்னி தேர். ஸோ என்னென்னா நான் இன்னும் படத்தில் ஓகே நானும் கொஞ்சம் அளவுக்கு ஆக்டிங் நல்லா இருப்பேன். பட் அது சோஃபா போனால் அந்த யூடியூபர் ஆலியாவும் இந்த 2 பேரும் இந்த படத்தில் ஒருத்தர், இன்னும் அழகாக ஒருத்தர் தான் அக்கீல், 3 பேர் இந்த படத்தில் இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. பார்ப்போம் இது மாதிரி ஒரு படம் இது பிரகாஷ்க்கு அமையணும்னு தெரியல. பட் படம் எனக்கு அளவு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். ஸோ ஐ லவ் திஸ் மூவி வெரி வெல். ஸோ இதெல்லாம் நிறைய பாட்டு எடுக்கணும் இந்த படத்தை. இன்னொன்று ரீப்ரைஸ் வெர்ஷன் விட்டுருந்தா, அன்பிளக்டு வெர்ஷன் விட்டுருந்தா சூப்பராக இருக்கும். இருந்திருக்கும் 2 வருஷமும் செம்ம ஒரு எமோஷ்னல் ப்ளஸ் ஒரு சேட் அது மாதிரி ஒரு சாங் வச்சுருக்கோம். பட் இது மாதிரி ஃபேமிலி சாங்கு ஃபஸ்ட் டைமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இல்லை ஃபஸ்ட் டைம் தான் தியேட்டரில் போய் பார்த்தப்போ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பயங்கரமாக என்ஜாயாக இருந்துச்சு. கேட்க அது மனசு இதாகிடுச்சு அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது. ஸோ செகண்ட் டைம் நான் கேட்கும்போது ஓகே இதாவது ஏதோ அப்படின்ட்டு. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி அமேசிங். ஸோ தயவுசெய்து நீங்கள் யாரெல்லாம் பாட்டு கேட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் பிடிக்கலையோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏதோ ஒன்று சொன்னேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. அவ்வளோவா ஒரு நல்லா இல்லைன்னு சொல்லலை, அவ்வளோ கேவலமாக இல்லை, ஒரு அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக இருக்குது. இந்த படம் ப்ரைமில் இன்னும் வரவே இல்லை, என்னத்தான் தெரியல. April 24ன்றாங்க. ஓகே, ஸோ வாங்க பார்ப்போம்.
சரி வாங்க வெயிட் பண்ணுவோம். இந்த படத்தோட ஓடிடி வருதுன்ட்டு. I want to watch this movie second time because இந்த பாட்டும் தேடி அந்த படத்துக்கு மாதிரி இருக்கு. ஸோ இந்த இந்த பாட்டு கேட்டுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் டைம் இல்லைன்னா நான் ரியாக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? எனக்கு ஃப்ரீயாக ஏதாச்சும் ஃப்ரீ டைமில் இருந்தால் தான் நான் பண்ணுவேன். ஸோ ஓகே விடுங்க. பாய்.